கொடிகளை படைத்து ஆசியவ கொடிகளுக்குள் உள்ளும் புறமும் நிறைந்த பாசு என்பது உயர், பதி என்பது கடவுள், ஆணவம் கண்மம் அப்பாசத்தை அளித்தார் ஆண்டவனை காணலாம் என்ற சித்தாந்தத்தை விளக்கிய பிறப்பு இறப்பு என்பதை முறையாக்கி திருஷ்டி விதி என்று சொல்லக்கூடிய அந்த உத்தரவிற்கு முதல்வனார் சிவபெருமான அல்லும் பகலும் 60 நாழிகள் துதித்து இந்த ஜவ்வாது மலை சாரலில் என்னுடைய தாய் தந்தை ரிஷிக வனத்திலே ரிஷிக முனிவருக்கும் சத்யாவதி அம்மையாருக்கும் இறந்தவர் இந்த அப்படி இந்த ஜபாதமலை சாரலில் பெண்பாடையே படாமல் தவத்தில் அமர்ந்து சிவத்தை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து வருகிறேன். 6 கால பூஜை செய்யக்கூடியவன் நான். எனக்கு முன்பதாக வரக்கூடிய சீடனை காணவில்லையே. சிஷ்யா ஆயுஷ்மான் பவே. வணக்கம் வணக்கம். ஆயுஷ்மான் பவே. சிஷ்யா குருவே எனக்கு தேவையான பொருட்கள் அத்தனையா ஏற்பாடு செய்திருக்கீங்க. தயார் நிலையில் இருக்கிறது. பூஜையை துவக்க வேண்டும். ஆண்டவா பரமேஸ்வரா, அல்லும் பகலும் 60 நாழிகையா உன்னுடைய நாமத்தை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கரையோ உன்னுடைய மனம் என்ன கல்லாகி விட்டதா, கடும் பாறையாகி விட்டதா? ஆண்டவா இல்லை தாண்டவா, அவை மாலை உண்ணவா, நான் உன்னை வேண்டவா ஈசா. இறைவா கருணை பிறக்கவில்லையா கருணாகர கடவுளே. அந்த பரமனை தியானம் செய்து வருகிறேன். ஆனால் அந்த பரமன் இதுவரை எனக்கு காட்சி கொடுக்கவில்லை. இந்த காடகத்தில் உள்ள கற்களை அகற்றிய என்னுடைய தவத்தின் மகிமையா என்ன படைக்க போகின்றேன். என்னங்க ஒரு அற்புதமான ஆசிரமத்தை படைக்க போகின்றேன். எப்பொழுதோ என்னுடைய தவத்தின் மகிமை ஈசா வா நமச்சிவாயி சப்போ மகாதேவா வா. என்னுடைய தவத்தின் மகிமையா அற்புதமான ஆசிரமத்தை வைத்திருக்கேன். இந்த ஆசிரமத்தின் உள்ளே அமர்ந்து நான் தவம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஒருவேளை நான் தவம் செய்கின்ற நேரத்தில் என்னுடைய தவத்தை யாராவது இப்படி கெடுக்க வேண்டும் என்று வந்தால் எனக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. என்ன பாதுகாப்பு? எப்படிங்க வா நமச்சிவாயே வா. இந்த ஆசிரமத்தை சுற்றிலோ அக்னியாரானது எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது பார்த்தாயா? அக்னியார் எப்படி போது பார்த்தியா? என்னுடைய தவத்தை கெடுக்க வேண்டும் என்று யாராவது வந்தால் இந்த அக்னி ஆற்றிலே விழுந்து சாம்பல். முதல் காவல் அக்னியாரு. இரண்டாவது காவல் என்ன படைக்க போகின்றேன்? என்னங்க படைக்க போறீங்க? சம்பவ காரியமா முதல்
கண்ணிலே தென்பட்டால் அப்படியெல்லாம் விழுங்கி விடுவார்கள். முதல் காவல் அக்கினியாரி, இரண்டாவது காவல் பூதகணங்கள், மூன்றாவது காவல் என்னுடைய சீடனாக இருக்கிறாயே. ஆமாங்க, எனக்கு மூன்றாவது காவல். அப்படியே நானோ சமஸ்காரத்தை சிவத்தை காண வேண்டும். ஜாக்கிரதை. ஆகவே அடிவாரன்னு எவ்வளவு தொலைவு இருக்குதுன்னு ஒன்றுமே தெரியவில்லை. கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. என்னடா சொல்றேன்? நம்ம இருவருமே சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டே அவரை போய் பார்க்க வேண்டும். பார்த்தாயாடா அக்கினி ஆறாக ஓடியது. என்னுடைய அக்காவை மனதார நினைத்து நீராக மாறிவிட்டதுடா. ஏண்டா சரி சரி நாம் ஆடி பாடிக்கொண்டு பார்க்கலாம்டா. என்னுடைய அக்காவை மனதார நிறுத்தேன். பார்த்தையா பூதகங்கள் மாயமாக நடந்துக்கிறான். சரி சரிடா, நம்ம இருவருமே ஜபாத மரியாதை ஒரு புறப்படலாம். காவலில் இருக்கின்றார். நான் காவலில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம இருவருமே இவ்வளோ தொலைவாக தேடிக்கொண்டு வருமே. ஏண்டா அந்த குருமாதை எங்கதான் இருக்கிறான் ஒன்றுமே தெரியவில்லையேடா. தேடி பார்க்கலாமா? சரி சரிடா, நீ எந்த புறமா தேடி பாரு, நான் எந்த புறமா பாக்குறேன். சரி, ஆகட்ட போட பார்க்கலாம். ஏண்டா அம்மா சொல்லுங்க. டேய் நான் பார்த்தாயாடா குருமாதனை பார்க்க வேண்டும் என்றால் சீடர் ஒருவர் இருக்கிறாரு. யாரா இருக்கும் ஐயா? ஆமா, யார் நீங்க? ஐயா
யார் தெரியுமா? யாரு? கௌரவணி முனிவர் இருக்கிறாரு. ஆமா. அவருக்கு சீடன் தான். ஐயா, உன்னுடைய குருமாதை நான் பார்க்க வேண்டும். பார்க்க முடியாது ஐயா, அவர் எங்க தவறுகளை இருக்கிறார். அவரை பார்க்க விட மாட்டேன். ஐயா, ஒரே ஒரு முறை மட்டும் உன்னுடைய குருமாதை நான் பார்த்துட்டு போயிடுறேன். எனக்கு வழி விடுங்க. ஒரு முறை கிடையாது. நீ 1000 ரூபாய் எடுத்து சொன்னாலும் நான் விட மாட்டேங்கிறது. போய்விடு. ஒரே ஒரு தடவை பார்க்கணும். அதுதான் முடியாது. ஏண்டா அம்மா. என்னடா இவரு இவ்வளோ பிடிவாதமா இருக்கிறாரு? ஏங்க ஒரே ஒரு தடவை மட்டும் பாருங்க. அதெல்லாம் முடியாது. வீட்டு வீட்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த இடத்தை விட்டு போய்விடு. அம்மா. என்னடா? இவர் என்னதான் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாரு? அதானே. சீக்கி மயங்காத ஆள் யாரா இருப்பாங்களா? அதுதானே. அதனால இவரை ஆடி பாடி இவரை மயக்குங்க. அங்க போய் அப்புறம் அந்த சீடை அப்படியே அதுதானே. போட வேண்டிய பெண் வந்தான். அந்த அக்கினி யாரும் அந்த பூதகணம் ஏமாத்தி விட்டு இந்த சீரன் வந்தான். நான் விட மாட்டேன் என்று சொன்னேன். சரி, அகோரமாக வந்தான். உடம்பெல்லாம் ஆயிடுது. உன்னை விட சக்தி வாய்ந்தவராக தான் இருப்பார். நீ பார்த்தாய தவிர என்னுடைய சக்தியை இதுவரை பார்க்கவில்லை. என்னுடைய தவத்தின் சக்தி, என்னுடைய தவத்தின் மகிமை என்னவென்று உனக்கு தெரியும். அங்க அந்த பெண்ணிடத்தில் இல்லாத சக்திய என்னிடத்தில் இருக்கிறது. அதை இப்பொழுது காண்பிக்க போகிறேன். என்னுடைய தவத்தின் மகிமையால் அற்புதமான புஷ்ப மாலை வரவழைத்திருக்கிறேன். என்னை பார்க்க வேண்டும் என்று பெண் ஒருவர் வந்தால் இல்லையா, அந்த பெண்ணிடத்தில் இதை வரவேற்பு மாலையாக அணிவிக்க வேண்டும். இதோ இருக்கிறது பார்த்தாயா?
கமண்டலம் இந்த கமண்டலத்தில் உள்ள ஜலத்தை அந்த பெண்ணின் மீது தெளித்து விடு. ஆகட்டுங்க. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும் குருவே. புறப்படு. டேய், எப்படியே அந்த சீர்நிலத்துல இருந்து நாம இருவருமே தப்பிச்சு ஓடி வந்து விட்டோம். சரி சரி வாடா புறப்படுடா போகலாம். தப்பிச்சு வந்துட்டு ஏண்டா நாம இருவருமே தப்பித்து ஓடி வந்து விட்டோம். மீண்டும் எதற்காக இங்க வர வேண்டும்?